வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு, 3ஆம் பாவகம் சொல்லும் ரகசியங்கள். ஒரு ஜாதகத்துல 12 கட்டங்கள் இருக்கும், 9 கிரகங்கள். அதுல ஒவ்வொரு கட்டம், அதாவது ஒவ்வொரு பாவகம் சொல்லுவாங்க. அது 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 4ஆம் பாவகம் இப்படி சொல்லிட்டு வருவோம். இதுல 3ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்துல மிக 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 முக்கியமான பாவகம். 3ஆம் பாவகம் கெட்டு போச்சுன்னா நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்றதுங்கிறது கஷ்டம். மீதி எல்லாம் எந்த பாவம் தேவையில்லைனாலும் 3ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவார். அப்ப முயற்சிக்கான பாவகம் எதுனா 3ஆம் பாவகம். சாமி அருள், கடவுளுடைய அருள் இல்லாத பட்சத்திலும் கூட, இல்ல அவருனால கூட ஆக முடியாத ஒன்ன கூட நீ முயற்சி பண்ணினா ஆகுங்கிற ஊக்குவித்தலை அந்த வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காரு. அது ஊக்குவித்தல் தான். அதுக்காக கடவுள் இல்லை சாமி இல்லைன்னு நம்ம பேசிட முடியாது. ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு சப்ஜெக்ட். அதே போல அந்த 3ஆம் இடம் எதையெல்லாம் சொல்லுது அப்படின்னா, தைரியம், வீரியம், இளைய சகோதரம், முயற்சி. தைரியம், வீரியம், முயற்சி, இளைய சகோதரம், இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாவகம் 3ஆம் இடம். அணிகலன்கள்ல சின்ன சின்ன அணிகலன்கள், மூக்குத்தி, கம்மல், ரிங்கு, மோதிரம், இதெல்லாம் 3ஆம் இடம். ஆயுளுக்கு உப ஆயுள் ஸ்தானம் 8க்கு 8, 3 நல்லா இருந்தாதான் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானமும் நமக்கு பலம் பெறும். 3 பலம் பெற்றா சீக்கிரமே மாங்கல்ய பிராப்தம் உண்டு, கல்யாண யோகம் உண்டுன்னு ஒரு விதி. 3 பலம் பெற்றால். 3ஆம் இடம் வலுத்துச்சுன்னா நீங்க இடம் மாறினா யோகம், இடம் மாறினா ஜெயிப்பீங்க. 3ஆம் இடம் இளைய சகோதரனோ சகோதரியோ குறிக்கிற இடம். 3ஆம் இடம் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, செவ்வாயும் சேர்ந்து நல்லா இருந்தா அந்த ஜாதகர் எப்படியாவது இந்த பூமியில பொழைச்சுக்குவார், ஜெயிச்சுக்குவார். ஏன்னா 3ஆம் இடத்தை உபஜெயஸ்தானம், முதல் உபஜெயஸ்தானம் என்று சொல்லுவோம். உபஜெயம்னு என்ன? வெற்றிக்கு உதவியாக இருக்கின்ற, ஜெயம் செய்து கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஸ்தானமாக 3ஆம் இடம் சொல்லப்படுகிறது. பாருங்க, 3ஆம் இடத்துக்கு டாக்குமெண்ட் 3ஆம் இடம், கையெழுத்து 3ஆம் இடம், பத்திரங்கள், எல்லா பத்திரமும் 3ஆம் இடம். அதாவது பெரிய ராஜமுத்திரை, அரசு முத்திரை குத்தி வச்சிருந்தா அது குரு பிளஸ் 3ஆம் இடம். பிரிப்பரேஷன் பண்ணி ஒரு டாக்குமெண்டா எடுத்தோம்னா அது 3ஆம் இடம். இப்படி நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. புதனும் சம்பந்தப்படணும் 3ஆம் இடத்துக்கு. கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கும். காது மூக்கு தொண்டையை குறிக்கிற இடம் 3ஆம் இடம். காது மூக்கு தொண்டையை குறிக்கிற இடம் 3ஆம் இடம். அப்ப 3ஆம் இடத்துக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. நீங்க தொழில் சம்பந்தமா கடன் வாங்கி கட்டிடுவீங்களான்னா 3ஆம் இடத்தை வச்சுதான் சொல்லணும். கட்டி வெளியில வந்துருவாரு, நல்லா இருப்பாருன்னு 3ஆம் இடத்தை வச்சுதான் சொல்லணும். ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு. 3ஆம் இடம் பலம் பெற்றா உங்க மாமனார் சப்போர்ட் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். 3ஆம் இடம் பலம் பெறணும், மாமனாருடைய சப்போர்ட் நல்லபடியா கிடைக்கும். மாமனார்னால் ஆதாயம் உண்டு 3ஆம் இடம் பலம் பெற்றால். 3ஆம் இடம் பலம் பெற்றால் நீங்க கரெக்டா பிளான் பண்ணி வேலை செய்வீங்க. உங்க முயற்சி பலிக்கும். போன உடனே உங்க முயற்சி பலிதமாயிடும். சார், ஒருத்தர் ஐசியூல கிடக்குறாரு, 3ஆம் இடம் வலுத்திருந்தா எந்திரிச்சு உட்கார்ந்துருவாரு. அப்படி ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு இடம் 3ஆம் இடம். எழுப்புதல், ஒரு உசுப்பேத்தி, வெற்றியாளனா நீ வா, ஜெயிக்க வச்சிருக்க, கவலைப்படாம இருக்குன்னு சொல்ற பாவகம் 3ஆம் பாவகம். அப்ப 3 ஒருத்தருக்கு எவ்வளவு பெரிய விஷயம். உங்க ஜாதகத்தை எடுத்து நீங்க இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்க லக்னத்தை பார்த்திருப்பீங்க. அங்கிருந்து 3ஆம் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்திருப்பீங்க. 3ஆம் அதிபதி எங்க இருக்காருன்னு பார்த்திருப்பீங்க. உங்க ஜாதகத்தில் பராக்கிரமம், வீரத்தை சொல்லக்கூடியது. வாயா பார்த்துக்கலாம், நீ மிரட்டுனா நான் பயந்துருவேனா, இதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன், நான் யாரு தெரியுமா, இப்படி ஒரு பராக்கிரமமாக பேசக்கூடிய வல்லமை 3ஆம் இடத்திற்கு உண்டு. 3 பலம் பெறணும்.
இல்லைன்னா தைரியம் கிடையாது. அப்போ தைரியம், பராக்கிரமம், வீரம் இது உங்களுக்கு பலமா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துரும். 3ஆம் இடம் நல்லா இல்லைன்னா தைரியம் போயிடும், பயந்துக்குவீங்க, கான்பிடன்ட் இருக்காது, வைராக்கியம் இருக்காது, யாரு என்ன பேசினாலும் காதல கேட்டுட்டு வாழ வேண்டியதுதான். 3ஆம் இடம் மட்டும் வலுத்துருச்சு, 3ல ஒரு பலமான கிரகம் உட்கார்ந்துருச்சு, 3ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாரு, 3ஆம் அதிபதிக்கு குரு கூட சேர்ந்து பலமா இருக்காரு, 5, 9 கூடையவரோட கான்டாக்ட்ல இருக்காருன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த ஜாதகம் பொழைச்சுக்குமியா அப்படின்னு தூக்கி போட்டுடலாம். அவர் சூப்பரா தான் இருக்க போறாரு, இதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. 3ஆம் இடம் பலம் பெற்றால், 3ல் ஒரு நல்ல கிரகம் அமர்ந்தால் உங்க குழந்தைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். ஃபர்ஸ்ட் பேபி இருக்கும்ல, தொட்டதெல்லாம் பலிக்கும். 2வது குழந்தைக்கு டாப்பா இருக்கும். அப்ப குழந்தைகளுக்கு வளர்ச்சியை, குழந்தைகளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பாவகமும் 3ஆம் பாவகம். ஏன்னா 5க்கு 11 உங்க குழந்தை சந்தோஷத்தை அனுபவிக்கணும்ல, அப்ப 5க்கு 11 நல்லா இருக்கணும்ல, அங்க 3ஆம் பாவகம் பலமா இருக்கும். இப்ப 3ஆம் அதிபதி பலம் பெற்றால் கேந்திர திரிகோணங்களில் 4, 7, 10, 5, 9 இந்த இடத்துல எல்லாம் அமர்ந்தால் சூப்பரா இருப்பீங்க, அருமையா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. 3ஆம் இடம் பலம் பெறணும். பலம் பெற்றால் ஒரு லேண்ட் விற்கணும்னு நினைச்சீங்கன்னா 3 நல்லா இருந்தா தான் வித்தா நல்ல லாபம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. உங்க வருமானம் பல மடங்கு பெருகிட்டே இருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும்னா 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம் சூப்பரா இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு. உங்க அப்பாவோட சொத்து, அந்த சொத்து நிலையா இருக்கணும், டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும்னா 3ஆம் இடம் பலமா இருக்கணும், இல்லைன்னா சொத்துல வெள்ளங்க வந்துடும். எத்தனை இருக்கு பாருங்க. பாருங்க 3ல யாருக்காவது ராகுகேது இருந்தா, 3ஆம் இடம் கெட்டு போயிருந்தா, 3ஆம் அதிபதி பலவீனமா இருந்தா, நீசமோ அஸ்தங்கமோ வக்ரமோ பாவிகளோட சேர்ந்திருந்தா, உங்க அப்பா சொத்துக்கள் வச்சிருந்தா அழிஞ்சுக்கிட்டே வந்திருக்கும், பாசிட்டிவா இருந்திருக்கு. ஒரு ரிஷப லக்ன ஜாதகம், 3ஆம் அதிபதி போய் 6ல மறையிறாரு, 6ஆம் அதிபதியோட சேர்றாரு, அந்த ஜாதகர் விளையாட்டுல டாப்பா வந்துடுறாரு. ஆனா அவங்க அப்பா எந்த சொத்துமே நினைக்கல, பூரா சொத்து அழிஞ்சு போச்சு. அப்ப ஒரு கிரகம் ஒரு மனிதனை எப்படி இயக்குகிறது, எப்படி அந்த வாழ்வியலை நகர்த்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் ஜோதிடத்தின் பால் நம்பிக்கை இல்லாம கிரகம் தான் நம்ம வாழ வைக்குமா, கிரகம் இல்லைன்னா வாழ முடியாதா, ஒட்டுமொத்த கான்செப்ட் அங்கதாங்க ஒளிஞ்சிருக்கு. அனுபவம், ஜோதிடம் பார்க்கிறோம்ல, பல ஆயிரம் ஜாதகங்களை பார்த்தாச்சு, 16 ஆண்டு காலமா பண்றோம். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிளானட் ஒருத்தர் எப்படி இயக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா சொல்லலாம். 3ஆம் அதிபதி மட்டும் பலமா இருந்துச்சுன்னா நீங்க இருக்கிற ரேஞ்சே வேற, உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தியா இருக்கு, வாழ்ந்து பார்த்தரலாம் என்ன ஆயிரும் அப்படின்னு தோணும். உங்களை உயிர்ப்பிக்கிற இடம்னு சொல்லியிருக்கிற 3ஆம் இடம். நீங்க ஒண்ணு இல்லைங்க, உங்க ஜாதகத்துல 3ல ஒரு கிரகம் இருக்கும்ல, அதுக்கு மட்டும் வழிபாடு பண்ணிட்டே பாருங்க, இல்ல 3ஆம் அதிபதி மட்டும் வழிபட்டுக்கிட்டே பாருங்க, உங்க தலையெழுத்து மாறும்ப. நான் சித்திரகுப்தன் எழுதக்கூடிய அந்த தலையெழுத்தினுடைய சாராம்சம், பிரம்மதேவன் எழுதிய தலையெழுத்தினுடைய சாராம்சம், உங்க ஆயுள் கோட்பாடு எல்லாத்தையுமே பாசிட்டிவா பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஆற்றலை 3ஆம் இடம் செய்தே தீரும். ஏனென்றால் 3ஆம் இடம் என்பது ஜெயம், 3ஆம் இடம் என்பது ஜெயம். 3ல கேது இருக்கு, ஜெயமங்கல ஆஞ்சநேயர் போய் வழிபடுங்கன்னு சொல்லுவேன். எப்படி பாருங்க, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் சரணம் பாட்டு. ஜெயம்னா வெற்றி, ஜெயம்னா வாகை சூடுவது. அப்ப இதுக்கெல்லாம் 3ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற வேண்டும். 3ஆம் இடம் உங்கள் ஜாதகத்தில் பலம் பெற்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முடிசூடா மன்னர் என்பதை மறந்து விடாதீர்கள். வாழ்க வளர்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.